வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளை எல்லாம் தலையை அள்ளி கட்டிட்டு நல்லா தான் உட்காருதுங்க. இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வந்து அம்புடு பிள்ளைல தலையை விரிச்சு போட்டுட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க, இப்ப அதுதான் இது பேஷன். நம்ம நாட்டுல ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தென் மாவட்டங்கள்ல பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. ஐயோ, ஆமா. தமிழ்நாட்டுல பொறுமையா சொல்லு, தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு கன்னியாகுமரி. மார்த்தாண்டத்துல அவ்வளவு பெண்ணுக்கு சிலை இருக்கு. அந்த வரி போட்டா எவ்வளவு பாரம் இருக்குன்னு தொட்டு பார்த்து வரி போட்டாங்களா, அவ்வளவு கொடுமை இருந்திருக்கு. ஒரு பொண்ணு வெகுண்டு இருந்தா தானடா வரி போற போறிய படுவாய்ப்பு அறுத்து வீசிட்டு செத்து போனா அவ பேரு நாஞ்சலின்னு பேரு. அவளுக்கு சிலை வச்சு கும்பிடுது இந்த நாடு. எப்படி வாழ்ந்த பாருங்க. அப்படி ஒரு பெண்ணு வடநாட்டுல இருந்து மேலை நாட்டுல இருந்து வந்த ஆங்கிலேய பெண்மணி மாராப்பு போட ரவுக்க தச்சு போடுற கத்து கொடுத்த பெண்மணி இன்னைக்கு மாராப்புனா என்னன்னு தெரியாம கிடைக்கல. அந்த வேலை என்ன வேலை கிடைக்கும்? இடம் பாக்குற வேலை. உடனே இடம் ஓடணும்டா. ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இருக்கட்டும். அப்பா அப்பான்னு சொல்லி அப்பா பெருமைப்படுத்தி பேசுறீங்களே. ஆமா. எங்க அப்பா என்ன செய்யுது? உங்க அப்பா என்னாச்சு? என்ன பண்ணாரு உங்க அப்பா? துரோகி. என்ன துரோகி? ஐயா, நான் காதலிச்சேன். யார? பொம்பளை பிள்ளைதான் காதலிச்சேன். அல்ல வேலை. ஒரு பொண்ணு காதலிச்சேன். எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், பொம்பளை பிள்ளை தான் காதலிக்கணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை காதலிக்கணும், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய காதலிக்கணும். ஆனா உனக்கு தெரியுமா, இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் நினைக்கிறேன், பெண்ணும் காதலிச்சு தான் பிள்ளைய கழுத்த நடிச்சு கொண்டு விட்டா தெரியுமா இல்லையா? ஒன்னாலா இல்லையா? அவளை நெருப்பு வச்சு கொடுத்துக்கணும். சரி சொல்லு. காதலிச்ச பொண்ணை ஏமாத்த கூடாது. ஆமா, பெண் பாவம் பொல்லாதது. அதனால எங்க அப்பா போய் வருமா அந்த பொண்ணை காதலிக்கிறேன். சரி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பண்ணு அப்படின்னு உங்க அப்பாட்ட போய் நல்ல அப்பனா இருந்தா என்ன செய்யணும்? கட்டி வைக்க வேண்டியதானே. அந்த ஆள் தடுக்கிறா, அந்த புள்ள உன்னை கட்ட விட மாட்டேன். ஏன், என்ன காரணம்? நீ நான் கேட்டேன், நீங்க இது காதலிக்கிறீங்களான்னு கேட்டேன். கேட்கலாமாடா? மாடப்பையில உன் கேள்வி அது. அப்ப அப்பா மக்க பழக்க வழக்கம் சரியில்லையே. எங்க அப்பா அந்த வேலை செய்யற ஆளுதான். நான் கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னுச்சு. எங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? டேய் லூச்சு பையல, அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி வரும்னார். ஓ, அப்ப தங்கச்சி முறையா இருந்தா கட்டப்படாது இல்ல? எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவங்க வேற நம்ம வேற. சரி, அது எப்படி தங்கச்சின்னு? அதுக்கு எங்க அப்பா சொன்னார். என்ன சொன்னாரு? அவங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்து எனக்கு பிறந்த பிள்ளை. என்ன அதெல்லாம் நல்ல கதையிடா உங்க கதை. ஓ கடவுளே. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் என்ன, சரி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது நம்ம பண்பாடா? அது கலாச்சார சீரழிவு, தப்பு. அதனால வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருந்த இருந்தாலும் காதல் தோல்வி. சரி, எங்க அம்மா வந்தது ஏன்டா அப்படி இருந்துச்சு, ஏன்டா அழுகுறான்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளைய காதலிச்சேன். அப்பாட்ட சொன்னேன். அப்பாட்ட சொல்லி அது தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டாருமா, மனசு வருத்தமாயிருச்சு. அதான் பண்ணே. நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்க அம்மா சொன்னிச்சு. ஏண்டா அப்பா தங்கச்சின்னு சொல்றாரு, அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்க. எப்படி அது? எங்க குடும்பம் ஒரு மானகட்ட குடும்பம். எங்க அம்மா லூச்சாமா நீனு போய் தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி சொல்றேன், உனக்கு அறிவு இருக்காமான்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னுச்சு. அது என்ன சொன்னுச்சு? கிறுக்கு பையனே நீ தானே. எங்க அம்மா சொல்லுது நான் உன்னையவே உங்க அப்பனுக்கு பக்கடா எடுத்து விடுக்காரன் தாண்டா பத்தி இருந்துச்சு. நல்ல குடும்பம்டா இது, குடும்பமாடா இது, ஒரு கதைன்னு சொல்லிட்டு கேவலம். மானகட்டவளை. அப்புறம் என்ன பண்றது? அந்த பிள்ளைய கல்யாணம் அப்புறம் என்ன பண்றது? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன். இவ்வளவு பிரச்சனை இருந்து நீ கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. நல்ல வேலை. பொம்பளை பிள்ளை. ஆளும் குடிக்கு அடியாளும் பெண் பிறந்தாள். மகாலட்சுமி பிறந்துட்டா. நல்லது. அதை கொண்டு போய் ஜாதகம் பார்க்க போனேன். அந்த ஜாதகம் பார்த்தவர் சொன்னாரு, ஜாதகமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஜாதகம் நல்ல அருமையான பிள்ளை, ரொம்ப யோகமான பிள்ளை. என்ன ஒரு விஷயம்னா, என்ன இந்த பிள்ளை யார என்ன சொல்லி கூப்பிடுதா செத்து போயிடுவான்ட்டேன். அது யோகமாடாது, தர்த்தம் இல்லையாடா? என்ன அது கொடுங்க? என்ன பண்றது? தத்தி புத்தி வரையில தாத்தான்னுச்சு. தாத்தா என்ன செய்தி? எங்க அப்பா குளிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி இருந்துச்சு. பாட்டி என்ன செய்தி? அம்மா குளிச்சு. அட என்னடா அது? பாக்கி இருக்கு நானும் என் பொண்டாட்டி. ஆமா, அப்பதான் நினைச்சேன் நமக்கு புள்ள பிறக்கல, குட்டி சாட்டா பிறந்து. சரி, சில வீட்டுல அப்படித்தான் இருக்கு. திட்டு பாருங்க, அம்மா இருந்துச்சு பொண்டாட்டிய விட்டு. மூட்டை முடிச்ச கட்டி ஊரை விட்டு கிளம்பிட்டேன். ஆமா, நீ எங்க போனாலும் உன்னை விடாத முடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. பொண்டாட்டி சத்தியத்துல நான் கிளம்ப உட்கார. சரி, நம்ம நேரம் என்ன பண்றது இருந்தேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளை அப்பான்னுச்சு. நல்லா இருக்கியடா, நீ சாகலைய. பக்கத்து வீட்டுக்கார செத்து போயிட்டு. ஐயோ கடவுள். நல்ல குடும்பம்டா, நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். ஆமா, இது நம்ம குடும்பம் இல்ல, இது ஒரு கதைக்கா சொன்னீங்க.